ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்பிரமணியம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா கூட ஜூலை 18. ஏன்னா கெவி ரிலீஸ் ஆன டேட் இன்னைக்கு. எனக்கு எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துல ஒரு உணர்வு பூர்வமான கதாபாத்திரம் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதுவும் என்னோட தம்பிங்க உங்களோட நான் பங்கு வகிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த திரைப்படமாக மட்டும் இல்லாம இதுல சோஷியலாவும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோன்ற ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஷீலா உங்க கூட நான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜாக்லின், ஆதவன், கிருபா, ஜகன், தமிழ் மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்டர்டைன்மெண்டா மட்டும் இல்லாம கலைன்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் அவங்களோட உரிமைகளாகவும் இங்க ஒழிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல படம் பாருங்க. இந்த படம் ஒரு ஸ்பெஷல் மூவி. முழுக்க நேச்சுரல் லைட்லயே எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல மியூசிக், சவுண்ட் எல்லாமே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். கதாபாத்திரங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு கிராஃப்ட் மாதிரி ஒரு கதை பேசும். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க எல்லாமே ரொம்ப நாளா கேக்குறீங்க ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியா அது இருக்கும். ஸோ எனக்குமே நான் சொல்றேன், எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் லவ்வையும் கொடுங்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கண்டிப்பா வந்திருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கு. அடுத்தடுத்த ஷோக்கள் இருக்கு. இது மூலமா மக்கள் போய் இதுக்கு கெவிக்கு சப்போர்ட் பண்றது அந்த ஊர் மக்களுக்கான ஒரு சப்போர்ட்டா நான் பாக்குறேன். அந்த மாதிரியா இருக்கிற மலை கிராமங்களுக்கு இது மூலமா ஒரு மாற்றம் வருது அப்படின்னா கெவிக்கு அதுதான் பெரிய சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க ஸ்டார்ட் ஆயிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இல்ல எந்தெந்த மொமெண்ட்ல எதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேனோ அந்த மொமெண்ட்ல எல்லாம் என்னோடையும் சரி ஒவ்வொருத்தர் நடிச்ச எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆனாங்க ஆடியன்ஸ். அதுதான் ஒரு பெரிய சக்சஸா நான் பாக்குறேன். சோ ஃபேமிலியோட போயிட்டு கெவிய பக்கத்துல இருக்கிற தியேட்டர்ல போய் பாருங்கன்னு ஒரு பெரிய ரெக்வெஸ்டா நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி அது யோசிச்சு பாருங்களேன். இங்க நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது வர எதிர்ப்பை தாண்டி ஒரு தனி மனிதனா ஒரு சக்சஸ் எடுத்து கொண்டு போகும்போது அந்த மொமெண்ட் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அவனோட சக்சஸ் நம்மளோட சக்சஸ் மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸா நான் பாக்குறேன். தேங்க்யூ சோ மச். கெவி மூவி இதுல நான் ஷீலா அவங்களுக்கு தம்பி கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் 3வது வாட்டி பாக்குறேன் ஆடியன்ஸ் கூட படம். நான் முதல் வாட்டி எப்படி நான் ப்ரிவியூல படம் பார்த்தேனோ அதே ஃபீல்ல தான் நான் இங்க பார்த்தேன் படம். இமோஷனல் பாயிண்ட்ல அவ்வளவு அழகா கனெக்ட் பண்ணிருக்காரு டைரக்டர். அண்ட் மேக்கிங் வைஸ் கேமரா ஒர்க் எல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளவு அழகான கேமரா ஒர்க். அண்ட் மியூசிக்காவும் ஆர்ஆர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒரு ரியலிஸ்டிக்கான படம். எல்லாரும் தியேட்டர்ல ரசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம். இங்க இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்ன்ற ஒரு டிஃபரன்ஸ்ல தான் எல்லாருமே படங்கள் இப்ப பாக்குறாங்க. சோ எந்த செட் ஆஃப் டிஃபரன்ஸும் இல்லாம எல்லாரும் ரசிச்சு இந்த படத்தை பார்க்கலாம். அது நானே சொல்றேன், சத்தியமா 100% ஷுர் எல்லாருமே ரசிச்சு இந்த படத்தை பார்க்கலாம். அதுதான் விஷயம். தேங்க்யூ. கெவி படத்துடைய இயக்குனர். இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மொமெண்ட்டுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மொமெண்ட் நீங்க நடந்திருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை அந்த படத்துல காமிக்கிற வழி படம் பார்க்கறவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. அதுக்காக ஒவ்வொரு கண்ணீரும் இந்த மக்களுக்கு செலுத்துற காணிக்க தான் நான் நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய குரல் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா எங்க போய் சேரணுமோ கரெக்டா சேரும். தேங்க்யூ. ஹோல் இமேஜா நம்ம படம் நம்ம என்ன சொல்ல வரும், அந்த ஹோல் இமேஜ் படம் பார்க்கறவங்களுக்கு என்ன உணர்த்தணுமோ அது கரெக்டா உணர்த்திச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அது அவங்க போய் சேர்ந்துருச்சுன்ற சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நானும் இந்த படத்துல ஒரு கெவிங்கிற படத்துல இந்த கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். டாக்டர் கமௌண்டர் ரோல் பண்ணியிருக்கேன். படம் மக்களா உட்காந்து பாக்குறப்ப ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சின்ன ரோல் பண்றோம், பெரிய ரோல் பண்றோம்லாம் வித்தியாசம் இல்லை. நம்ம பண்றோம், நம்ம சினிமா எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம அதுல இன்வால்வ் பண்ணிடுவோம். ஹோல் டீமுமே மொத்தமா கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணாங்க. நாங்க கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. எல்லாரும் தேட்டர்ல போய் மறக்காம படம் பாருங்க. நன்றி. வணக்கம். கெவி மூவி பார்த்துட்டு வெளியில வந்திருக்கேன். ஒரு அருமையான ஒரு
படைப்பை வந்து படைச்சிருக்காங்க. தமிழ் தயாளன் இயக்குனர் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அது போக வந்து ஒளிப்பதிவாளர் ஜெகன் ஜெயசூர்யா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஏன் நான் அவங்களை குறிப்பிடுறேன்னா அவங்களோட நண்பர் தான் நான். அதுக்காக இல்லை, நீங்க போய் வந்து இந்த திரையரங்கில் வந்து இந்த படத்தை பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து இதே தான் சொல்லுவீங்க.